ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் இருந்தாதான் நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு அது இருந்தால் பாதுகாப்பு, நமக்கு இது இல்லை என்றாலும் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன இருக்குதோ அதுல ஆண்டவர் உங்களை நடத்துவார், அதுல உங்களை வெற்றியை கொடுப்பார், அதுல உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பதற்கு இன்னொருத்தருடையது நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதை கடன் வாங்கி இல்லை அது இருந்தாதான் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் அது அவர்களுக்கு வெற்றி, இது உங்களுக்கு வெற்றி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஞானத்தை, தனித்தனி கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த ஆற்றல் எழும்பட்டும், ஆண்டவரே எனக்குள்ளே அந்த ஆற்றல் எழும்பட்டும், எனக்குள்ளே அந்த வைராக்கியம் எழும்பட்டும், எனக்கு அதை கற்றுத்தாரும், எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு அந்த ஞானத்தை தாரும். அதுதான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே எப்பொழுதுமே நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது டைரக்டா ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். மன்னிப்ப கர்த்தரிடத்துல கேட்டான், மனம் திரும்புதல ஆண்டவரிடத்துல கேட்டான், ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரலாமா? அப்போ தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நேரடியான ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆனா சவுல் அப்படி இல்லை. எதை செஞ்சாலும் இடையில ஒரு மீடியேட்டர் ஒன்று வச்சுட்டார். யார் மீடியேட்டரா வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, சாமுவேலை மீடியேட்டரா வச்சிருந்தாரு. இப்போ சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லும் போது சவுலால ஒரு 2-3 டைம் கீழ்ப்படிய முடியல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாததுனால சாமுவேல் சொல்லிட்டாரு, இனி நீ என்னுடைய முகத்தை நீ பார்க்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டாரு. இப்போ கடைசியில ஆண்டவருடைய சித்தம் என்ன, இந்த போர் எப்படி நடக்க போகுது, இதுல நாங்க ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அப்படின்னு சொல்லி சவுலுக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல. அதனால அவனுடைய மனசுல பித்து பிடிச்சு எந்த சூனியக்காரர்களை அழிச்சானோ அதே சூனியக்காரியினிடத்துல சவுல் தேடி போனான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவரிடத்துல டைரக்டா பேசுகிற தொடர்பை சவுல் துண்டித்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீடியேட்டர் அப்படின்னு யாருமே இல்லை. மீடியேட்டர் இல்லை. ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த திரைச்சீலையே ஆண்டவர் கிழித்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே டைரக்டா ஆண்டவரிடத்தை நம்ம அவரை கிட்டி சேர முடியும் என்கிறத தான் அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவாலயத்திலே போடப்பட்டிருந்த அந்த திரைச்சீலை என்கிறது நம்ம என்னமோ ஒரு சேலையை கிழிச்சது மாதிரி கிடையாது, இல்லை ஒரு வேஷ்டியை கிழிச்சது மாதிரி கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதில் இருக்கிற துணிகளை, வேதத்தில் சொல்லுகிற சில துணிகளை கிழிக்க முடியாது. சவுல் போட்டிருந்த வஸ்திரத்தின் ஓரம் தாவீது அறுத்தெடுத்தான்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதெல்லாம் சும்மா சாதாரணம் கிடையாது, ரொம்ப கெட்டியான துணி. அது யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாய் பிக்கவும் முடியாது, அறுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது தேவாலயத்தில் இருக்கிற அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அது நடக்கவே நடக்காது, அது பண்ணவே முடியாது. ஆனா ஏன் அப்படின்னு சொன்னா, இல்லை எல்லாருமே என்ன நீங்க சந்திக்கலாம் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தர் உங்களுக்கு உதவி செய்தது, இன்னொருத்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லினது, இன்னொருத்தர் உங்களை கைட் பண்ணது எல்லாமே ஓகே, அதெல்லாம் ஒரு டைம். ஆனா உண்மையான சரியான கைடன்ஸ் உங்களுக்கு யார் தரணும்னா, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்தணும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பொதுவாக நீ ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல போறோம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். ஆலோசனையும் மெய் ஞானமும் அதாவது கர்த்தருடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். ஆலோசனையும் மெய் ஞானமும் கர்த்தருடையவைகள், அவரே புத்தி, வல்லமை அவருடையது. அப்போ ஆமென் ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மெய் ஞானம் அவருடையது அப்படின்னு சொல்றாரு. மெய் ஞானம் அவருடையது. சிலர் இந்த கைடன்ஸுக்காக நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு தாய் தன்னுடைய மகனை கொண்டு விட்டு, இல்லை மகளை கொண்டு விட்டுட்டு, பாஸ்டர் இவனை கைட் பண்ணுங்க பாஸ்டர், இவனை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இவனை இப்படி கைட் பண்ணால் நல்லா இருக்கும். அப்போ இன்னும் சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல கைடன்ஸு, உங்களை நல்லா கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, என்னை மட்டும் தட்டி கொடுத்து நான் இந்த மாதிரி சரியான வழியில் போக சொல்ல யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே
அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்றது மனிதர்கள் அல்ல. ஒரு நாளும் நீங்க அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. என்ன அவங்க கைட் பண்ணட்டும், என்ன தட்டி கொடுக்கணும், என்ன 4 பேர் சேர்ந்து என்ன நடத்தினா நல்லா இருக்கும். இல்ல ஆலோசனையும் மெய் ஞானமும் அது யாருடையது அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்கள். நன்மை தீமை என்ன என்கிறத அறியக்கூடிய கிருபையா ஆண்டவர் நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாராமா. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அந்த செடியை நட்டு அவ்வளவுதான், நன்மை தீமை அறியாம மனுஷனை வைக்கல, நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்தார். ஆனா வெளியில இருந்து வந்த ஒரு ஆலோசனை அவனை என்ன பண்ணிச்சுன்னா அவங்களை கெடுத்து அவங்கள பாவத்திற்குள்ளாக மாற்றி விட்டது. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்க, ஆண்டவரே நீங்க என்ன கைட் பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைய நீங்க நடத்துங்க, என்னுடைய குடும்பத்தை நீங்க நடத்துங்க, எனக்கா தெரியணும், எனக்கா அறிவு வரணும், எனக்கா புத்தி வரணும். இப்ப பாருங்களேன், ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில நான் எந்த பிள்ளையும் போய் என்ன பண்றது இல்ல சொல்லுங்களேன், கை வைக்கிறது இல்லை. ஆனா தெரியாம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்குது, அந்த தண்ணி சூடுன்னு தெரியல, அந்த தண்ணி எடுத்து கவுத்தன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தீயில போய் கை வைக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா அந்த தீயில போய் கை வச்சா ஆபத்து, அது நம்ம மேல நமக்கு காயத்தை உண்டு பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அந்த குழந்தைக்கு தெரியுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இதே போல எல்லாவற்றிலையும் நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவை, இது தவறானது இது சரியானது என்கிற அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு இன்னொருத்தர் மூலமாய் அல்ல, இன்னொருத்தர் அல்ல, கர்த்தரே நமக்குள்ள வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவரிடத்துல எல்லாமே கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பவரை எனக்கு தாரும். நீங்கள் 139ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேவனே உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சொல்லுங்கள், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு. சங்கீதம் 139 18வது வசனம் வாசிங்கன்னா, அவைகளை நான் என்னை எண்ண போனால் மணலை பார்க்கலும் அதிகமா, நான் விழிக்கும் போது இன்னமும் அண்டையில் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய ஆலோசனை என்ன, எப்படி அம்மா, அது எண்ணில் அடங்காததா இருக்கிறது, அநேகமா இருக்கிறது. அப்போ எல்லாருமே இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே உம்முடைய புத்தி உம்முடைய அறிவு, அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை சொல்லும், நீர் எனக்கு கற்று தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லி தாரும். ஆபத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக ராஜா. எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஞானத்தை தட்டி எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே நான் அதுல ஜெயிக்கணும், நான் அதுல நிக்கணும், ஆண்டவரே நான் அதுல நேர்த்தியாய் நடக்கணும். அந்த பாக்கியம் இப்பொழுது எனக்கு உண்டாவதாக, இப்பொழுது உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே இன்னொருவர் சொல்லி கொடுத்த அல்ல, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்த அல்ல, நமக்காகவே என்னன்னா அந்த புத்தியையும் அந்த அறிவையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்னுடைய சாராம்சமா என்ன நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு கிடைப்பதாக. நீங்க என்ன பண்ணணும்னா நேர்த்தியான வழியில என்னை கைட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் என்ன சரியா இந்த விதத்துல கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருப்பீங்களா? இல்லை என் பிள்ளைய இந்த நேரத்தில் கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தரை கைடன்ஸ் கொடுக்குற ஆளை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்காதீங்க. நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே வாழ்க்கையினுடைய நன்மை எது தீமை எது என்று அவனுக்கு கற்றுக்கொடும், அந்த பிள்ளைக்கு கற்றுக்கொடும், எனக்கு கற்றுக்கொடும். அது இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரியணும்னு இல்லை, நீர் எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு தானாகவே அது தெரியக்கூடிய அபிஷேகத்தை என் மேல் வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை கிருபையாய் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உள்ளே
ஆண்டவரே நன்றி அப்பா, நன்மை எது தீமை எது என்கிறதை குறித்து அந்த அறியக்கூடிய ஒரு அறிவை இப்பொழுது எனக்குள்ளே நீர் கிருபையாய் கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் கிருபையாய் வைப்பீராக. இதை தாண்டக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்குள்ளே தருவீராக ராஜா. ஆண்டவரே, ஆலோசனைகள் மனிதன் அல்ல, ஆலோசனைகள் உம்மாலே உண்டாகட்டும், உம்மாலே உண்டாகட்டும். தேவரீர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், என்னை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், என்னை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரம் அல்ல பல நேரங்களிலே மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் ஊழியக்காரர்களாய் இருந்தால் கூட அந்த ஆலோசனைகளிலே பெரிய விபத்து நமக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்னதான் ஊழியக்காரர்களாய் இருந்தாலுமே அவர்கள் மனுஷர்கள் தான். அவங்க சிலர் ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு தப்பா தெரியும், சரியா தெரியும். ஆனா நமக்கு அது சரியா சூட் ஆகாது. அதனால முழுக்க முழுக்க யாரு தான் நம்மளை நடத்தணும் அப்படின்னா கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். இப்போ 2 தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு வயதான தீர்க்கதரிசி, ஒரு இளம் தீர்க்கதரிசி. இளம் தீர்க்கதரிசியினுடைய பிளட் ரொம்ப வேகமா இருக்குது, பெரிய அற்புதங்கள் அவர் மூலமா நடக்குது. இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஏற்கனவே இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொன்னாரு, நீ எங்கேயும் நிக்காத, நீ போன வேலையை முடிச்சிட்டு நீ அப்படியே என்ன பண்ணிரு, திரும்பி வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். ஆனா இந்த வயதான தீர்க்கதரிசி இடையில சந்திச்சு, இல்லப்பா அப்படியெல்லாம் கிடையாது, ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசினாரு, உன்னை வீட்டில் கூட்டிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி இளம் தீர்க்கதரிசி அவர் மேல இருந்த பாசத்துல, அன்புல, தன்னுடைய பிள்ளைங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறார். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலருடைய அன்பு நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஆமே, மனுஷங்களுடைய எல்லா அன்பும் நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சிலர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தினாலே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை முடிச்சு விடுவாங்க. இப்போ இந்த இளம் தீர்க்கதரிசிய, இந்த வயதான தீர்க்கதரிசி அவனை கொல்லணும்னு நினைக்கல. இல்ல அவனை அந்த இளம் தீர்க்கதரிசி போட்டும், என்னன்னா தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் கேள்விப்பட்ட அந்த இளம் தீர்க்கதரிசியை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு வருது. அவர் மேல பாசம் வச்சு செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா இளம் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, செத்து போனான், இறந்து போனார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படியல். அப்போ சில அன்பு சிலது கட்டுகளாய் மாறும். அது அப்படி கட்டுகளாய் மாறிச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே உங்களால வாழ்க்கை வாழவே முடியாது. பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. அப்போ 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேருமே திருமணமானவர்கள். ஆனா இவங்க 2 பேருமே வேலை செய்யறது போது ரொம்ப அந்யோன்ய ஐக்கியம், நல்ல உறவு, 2 பேருக்கும் நல்ல பாசம், 2 பேரும் ஒருத்தர் வேலையை ஒருத்தர் செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, இதை விட சம்பள உயர்வில் ஒரு நல்ல வேலை வருது. இப்போ இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, போக வேண்டாமா. அப்போ இவருக்கு மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம இங்கேயே இருந்துட்டோம், இவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு நம்ம எப்படி போவோம், இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே. இவங்க 2 பேருக்கும் உள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த பாசம் அவரை அந்த மேல வேலைக்கு உயர விடாம அப்படியே தடுத்து நிறுத்தி, இப்பவும் அதே சம்பளம். ஆனா 2 பேருக்குள்ளே தவறான உறவோ தவறான காரியமோ அல்ல. ஆனா என்ன அப்படின்னா, பாசத்தின் கயிறு, சில அன்பின் கயிறு. சில அம்மா அப்பா பாருங்க, பிள்ளைகள் மேல வச்ச பாசத்தினால பிள்ளைகளை எங்கேயுமே விட மாட்டாங்க, பிள்ளைகளை பழக்குவிக்கவே மாட்டாங்க, பிள்ளைகளை ரொம்ப குறைவா வச்சுக்குவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக பிள்ளைகளை எல்லாரையுமே நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்காம அனுப்பணும், அவங்க மனம் போன போக்கில் இஷ்டம் போல விடணும்னு சொல்லலை. என்னன்னா சில நேரங்களிலே பாசம் நம்ம இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற பாசம் அவர்களுக்கு ஆபத்தா மாறிடக்கூடாது. அதனால இன்னொருத்தங்க நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் நமக்கு ஆபத்தா மாறக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைக்கிறேன் 2000 6வது மாதம் 16ஆம் தேதி என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னுடைய தாயார் என்னால ஒரு நாள் கூட அழுததே இல்லை. நான் அவங்கள அழ வச்சதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானமாகவே எடுத்திருக்கிறேன், எங்க அம்மா அப்பாவை நான் எப்பவுமே அழ வைக்க கூடாது அப்படின்னு. ஆனா எங்க அம்மா அப்பா ரொம்ப அழுறாங்க, அப்படியே கையை பிடிச்சிட்டு பாசத்துல. ஒரு 3 வருஷம் தாண்டி போகக்கூடாதா? அப்போ எனக்கு மனசு தோணுது, ஐயோ நம்ம இப்படி அழ வைக்கிறோமே, ஒரு 3 வருஷம் தாண்டி கொஞ்சம் இந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. ஆனா டக்குன்னு ஒரு தீர்மானம், இல்லை முன்னாடி காலை வச்சுட்ட, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்ற அந்த வசனம் அப்ப ஞாபகம் வருது. இன்றைக்கு அளவுக்கு ஆவிக்குரிய மெச்சூர்டு, ஆவிக்குரிய வளர்ச்சி கூட அன்னைக்கு இல்லை.
ஆனா ஒரு தீர்மானம் இல்லை, நம்ம கால் வச்சுட்டோம், இனி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை, உணர்வை கர்த்தர் தராரு. இல்லம்மா, நான் இல்லைனாலும் ஆண்டவர் இந்த கடனை முடிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பாரு பாருங்க. நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த கடன் முடிஞ்சிடும் பாருங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் வெளியே வரேன். ஆனால் இன்றைக்கு நினைக்கிறேன், அன்னைக்கு அந்த பாசத்தினுடைய கட்டுனால ஒருவேளை டிபெண்ட் பண்ணி நான் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஊழியக்காரனா கூட நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா இருந்திருக்கவே மாட்டேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் நம்மேல் வைத்து பாசத்தினால் வைக்கிற ஆலோசனை கூட நமக்கு என்னவா போகும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரா போகும். அதனால எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, இந்த இளம் தீர்க்கதரிசி பாருங்க அவ்வளவு ஞானமாய் செயல்பட வேண்டியவன். இந்த மனுஷன் சொன்ன ஒரு ஆலோசனையை கேட்டுட்டு போய் பாருங்க, அங்க போய் சாப்பிட்றான். சாப்பிட்டு உட்காந்து திரும்பி வரும்போது அவனுடைய உயிரே இல்லை. அப்போ எல்லாரும் சொல்லுகிற ஆலோசனையை நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா கேட்கவே முடியாது. அப்ப இன்றைக்கு இந்த பாஸ்டிங் பிரேயர்ல எல்லாருமே வலுக்கட்டாயமா ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரு. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுத்தாரு, எனக்கு சொல்லித்தாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அடுத்தவனுக்கு காட்டுவேன் சொன்னாரு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காட்டுவேன்னு சொன்னாரு. நான் உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பித்து நடத்துகிற கர்த்தர் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒன்று செய்யும், அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை அவர்களுக்கு நீரே கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற புதிதாய் இங்கே இந்த கண்ணப்ப நகரில் குடியிருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சிட்டாங்க. அப்படியே கண்ணப்ப நகரில் இருந்து இங்கே பாலுசாமி நகரில் குடியிருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பாலுசாமி நகரில் இருந்து இப்போ கண்ணப்ப நகருக்கு குடி போகிறாங்க. குடி போகும்போது ஒரு மாடி வீடு, அந்த மாடி வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா. அந்த அம்மா திருமணமாகி திருமணமான புருஷனோடு இல்லாமல் ஏற்கனவே காலேஜ் டைமில் லவ் பண்ண கணவனாரோடு இருக்கிறார்கள். அப்போ அக்கா உன் கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த கதையை இந்த அக்கா சொல்ல, அந்த தங்கச்சி உங்கள் கதைன்னு கேட்டால் நானும் அப்படிதான் இந்த மாதிரி காலேஜில் படிக்கும்போது ஒரு அஃபேரில் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய ஐக்கியம் இந்த அம்மா ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தவங்க தான் நமக்கு கணவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கைட் பண்ணி அந்த பையன் திருமணமாகாமல் இருந்த உடனே பாருங்க அந்த குடும்பமே உடஞ்சி அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டுருச்சு. அந்த புள்ள போயிடுச்சு. அந்த புள்ள போய் தான் முதல் காலேஜில் நேசிச்சுட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி, அதுக்கு இவனை கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த பையனுடைய வாழ்க்கையும் கெடுத்து, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் கெடுத்து, இன்னைக்கு குடும்பமே அப்படியே சுருக்குலைஞ்சு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டில் குடியிருந்தா அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மா இந்த பிள்ளைய கைட் பண்ணி இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு கைட் பண்ணி இன்னைக்கு அந்த பிள்ளைய பாதாள குழியில போய் தள்ளிடுச்சு. அதனால உலகத்தில் இருக்கிற ஆலோசனைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தப்பு வைக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை தப்புவிங்க. யாருமே என்னுடைய பிள்ளைய தவறா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கைட் பண்ணிடக்கூடாதுன்னு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப அவசியமான ஜெபம். உடைய கணவனாருக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவரே யாருமே தவறாய் வழிநடத்தாதபடி நீர் அவர்களை வழிநடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, மனுஷனுடைய ஐடியாஸ் நிறைய இருக்குமாமா. மனுஷனுக்கு நிறைய ஐடியா இருக்கும். உங்களை பார்க்கும்போது ஒரு ஐடியா தோணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஐடியா தோணும். மனுஷர்களுக்கு பலவிதமான ஐடியாஸ் தோணும். ஆனா எது நிற்கும் என்றால் கர்த்தருடைய ஆலோசனையே நிற்கும். ஆமென் சொல்லுங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, ஆண்டவரே இந்த வசனம் என் தலையின் மேல அப்படியே நடக்கணும். என்னன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு சொல்லுங்கள், சத்தமாய் ஆலோசனை சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வசனம் என் தலை மேல அப்படியே இந்த உபவாச நாளில், ஆமென், நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆலோசனையினால் விழுந்து போன குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது கட்டுவாராக. ஆலோசனையினால் விழுந்து போன மனிதர்களை கர்த்தர் இப்பொழுது கட்டுவாராக. உங்களோடு ஆண்டவர் நேரடியாய் பேசுவாராக. ஆண்டவர் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். எனக்குள்ளே அந்த சக்தியை கர்த்தர் இப்பொழுது இந்த உபவாச நாளிலே எனக்குள்ள கர்த்தர் வைப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, எனக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. சத்தத்தை உயர்த்தி ஈ மைனர். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அந்த காரியத்தை எங்களுக்கு நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் தலையின் மேல் அந்த அபிஷேகம், என் பிள்ளையின் தலையின் மேல் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவரே, அந்த தயவுள்ள கரம், கர்த்தருடைய ஆலோசனை முழுக்க முழுக்க இருப்பதாகப்பா, இருப்பதாகப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஐடியாஸ் ஒர்க் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் செய்வீராக. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நான் நம்பி இருப்பேன். இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் ஒரு ஜெபத்தோட பாட போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இனி உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான மனிதனுடைய ஆலோசனைகள் குறுக்கிடுவதே இல்லை, குறுக்கிடுவதே இல்லை. நீங்க டைரக்டா யாரை பார்க்கலாம்? டைரக்டா யாரிடத்துல கேட்கலாம்? ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு போதித்து. எல்லாரும் சொல்ல வேண்டியது, நீர் எனக்கு, நீர் எனக்கு, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழி. கர்த்தர் எப்ப பேசுவார்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் எப்ப உங்களை கைட் பண்ணுவார்? ஆண்டவருடைய கைடன்ஸ் எப்ப இருக்கும்? நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்கணும். ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைட் பண்ணாரோ அங்கெல்லாம் அவங்க இருந்தது என்னன்னா, அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவசரத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சில காரியங்களை எப்படி தான் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை கைட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உடனே நீங்க என்னவா இருக்கணும்னா, சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நீங்க மௌனமா இருக்கணும். நீங்க எதுவுமே செய்ய போகக்கூடாது. நீங்க கர்த்தருடைய ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ அமைதியா இருந்தா போதும். உடனே சரி ஆண்டவரை நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் அப்படின்னு கொஞ்சம் நீங்க பொறுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே அழகா கிருபையாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், அன்பையே நம்பி. இப்ப கைய மேல. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு, உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. நீர்தானே, நீர்தானே என் துணையானி, என் பேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. பாடுவோம். ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பீர். சொல்லு. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, ஆகாயத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை, ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து என் மேல் உம் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவீர். என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவீர், என் குடும்பத்திற்கு ஆலோசனை சொல்லுவீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த ஆலோசனையும் என்னுடைய குடும்பத்திற்குள்ள வரவே வேண்டாம், எனக்குள்ளே வரவே வேண்டாம். எப்படி தப்பு வைக்கணும், எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்றத இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தல்ல, நீரே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு நீர் சொல்லி கொடுமா ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கிறது, ஆண்டவர் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கிறது, அது ஒரு மேலான அபிஷேகம். இன்னொருத்தருடைய அனுபவத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறதை விட ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்ல ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களை பாருங்க, சரி யாருமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னா, இல்லைங்க யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, நானா தான் செஞ்சேன், நானா தான் அதை பண்ணேன். நான் அவங்க பண்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமாய் செய்து யாருமே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணா கூட அந்த அளவுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பண்றாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? நான் இந்த உபவாச ஜபத்துல உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு இதை எப்படி தப்பு வைக்கணும், இதில் எப்படி நீ கடந்து போகணும், இதை எப்படி நீ மேற்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஐடியாவை, அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாய் உண்டு பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப வருத்தப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆகாரை திருமணம் பண்ண விஷயத்தை குறித்து தான் ரொம்ப வருத்தப்பட்டார். பாருங்க, அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி சொன்ன ஐடியாவை அவர் கேட்டார் பாருங்க. சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ரத்த சம்பந்தமான உறவுகள் கூட கொடுக்குற ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணிடவே முடியாது. சாராய் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணோடே சேரும், அதனால நமக்கு சன்னதியை உண்டாக்கும். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார், இல்லை நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன், உனக்கு ஒரு குழந்தைய தருவேன், நீ வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அவ்வளவு ஆண்டவர் பேசினாலும் இந்த மனைவி ஒரு ஐடியா கொடுத்த உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இதுவும் சரியா தான் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தை செய்யறாரு பாருங்க. ஆனா அதனுடைய பின் விளைவு ரொம்ப மோசமாயிருச்சு. இப்போ அந்த ஆகாரை வீட்டை விட்டு துரத்தும் போது ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரை என்ன செய்யணும்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு தான் இதை ஆரம்பிச்ச, இப்போ உன்னுடைய மனைவி என்ன சொல்றாங்களோ அதன்படி கேளு. பாருங்க, தனக்கு அந்த குழந்தை அந்த பிள்ளை தனக்கு அந்த மனைவி மேல பிரியம் இருக்குது அந்த பொண்ணு மேல. ஆனா ஒரு தண்ணியை மட்டும் கொஞ்சம் துருத்தியில கொடுத்து அவங்க அனுப்பி விடுறாங்க. அவருடைய மனசு ரொம்ப வருத்தப்படுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தால் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய கூட படிக்கிற பிள்ளைக்கும் இவனுக்கும் பயங்கர சண்டை ஒருத்தனுக்கு ரத்தம் வருது. இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த தாயாருக்கு பயங்கரமான கோபம் வருது. இந்த ரத்தத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. அப்போது கொஞ்சம் தூர நேரம் தாண்டி தன்னுடைய கணவனார் வர்றதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு, தன்னுடைய கணவனார் வந்ததும் வராதும் அதை எடுத்து காமிச்சு, தன்னுடைய பையனுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் போங்க போய் ஒரு வார்த்தை கேளுங்க, ஒரு வார்த்தை கேட்கலன்னா அவங்களுக்கு எடுத்த கையாக போயிடும், சண்டை போடுங்க
அந்த பையனை ஒரு அடி அடிச்சுட்டு வாங்க, நம்ம பிள்ளைய அடித்தா இதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கணவனார் வேலைக்கு முடிஞ்சு வந்தவரை அப்படியே சொல்லி 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 சண்டை போட்டு விட்டு அவரும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் பக்கத்து வீட்டில் போய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார். அடித்த உடனே அவங்க அந்த பிள்ளையினுடைய அப்பா வந்தார். நீ எப்படி என் பிள்ளைய கை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உன் பிள்ளை என் பிள்ளைய எப்படி கை வைக்கலாம்? உடனே அவன் சொல்றாரு, என் பிள்ளை தான் உன் பிள்ளைய கை வச்சது, நீ என் பிள்ளைய எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு வாக்குவாதம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அப்படியே ரத்த களமாய் மாறி அப்புறம் காவல்துறையை வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி என்ன குடும்பம் எப்படி ஆச்சு தெரியுமா? இந்த ஒரு சின்ன பிள்ளை சண்டை அவங்க குடும்பத்தில் ஒரு பேர அழிவை கொண்டு வந்துச்சு. கடைசியில் அந்த இடத்த விற்கணும்னு முடிவு பண்ணி அந்த இடத்த மட்டமான ஒரு விலைக்கு வித்துட்டு இனி இந்த ஊரே வேண்டான்னு சொல்லி காலி பண்ணி தூரத்தில் போயிட்டாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னால் அது கேட்கவே கூடாது. அப்போது நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, ஆண்டவரே எனக்கு நீர் கற்றுத்தருகிற ஆவியானவர் இப்போ எனக்குள்ளே நீங்கள் வரணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கையை பிடிக்கணும் ஆண்டவரே, நான் இனி ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடத்துவேன்னு சொல்கிறத நான் ஃபீல் பண்ணணும், நான் உணரணும் ஆண்டவரே, நான் ஒரு காலகட்டத்தில் நிற்கணும், ஐயோ எப்படி நான் இதை தாண்டினேன், எப்படி எனக்கு இந்த ஞானம் வந்துச்சுன்னு என்னையே உங்களையே ஆச்சரியப்படுற ஒரு நாளை கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள், பாஸ்டர் இன்னொருத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு நான் ரொம்ப தோற்று போய் வந்திருக்கிறேன், நான் அப்படிதான், இன்னைக்கு நீங்க சொல்லுகிற மனிதன் நான் தான், இன்னைக்கு சொல்லுகிற மனுஷி நான் தான், நான் எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு 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 எத்தனையோ நான் இழந்துட்டேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய மகிமை உங்கள் தலையின் மேல் இப்பொழுது கடந்து வருகிறது. கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. அந்த ஞானம், வயதிற்கு மிஞ்சின ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். அனுபவத்துக்கு மிஞ்சின ஞானத்தை கர்த்தரே தரப்போகிறார். அல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரையிலும் பெரிய கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுகிற தாவீது ராஜாவை பார்த்தார்கள். தாவீது சவுலையும் பார்த்தாங்க, தாவீதையும் பார்த்தாங்க. இப்போ ஒரு குறைவான ஆளை பார்த்துட்டு திரும்ப ஒரு ஹையான ஆளை பார்க்கறது அது நல்லா இருக்கும், அது ஏத்துக்குவாங்க. ஒரு லோவான ஆளை பார்த்துட்டு அதை விட பெஸ்டா பண்ற ஆளை பார்த்த உடனே அப்படியே சாஞ்சிருவாங்க. ஆனா ஒரு பெஸ்டான ஆளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லோவான ஆளை சந்திக்கிறதுங்கிறது, அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்து அதோட நிறைய பேருடைய வசனம் முடியுது. என்னன்னா நிறைய பேர் தாழ்ந்திருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு சொல்லுங்களேன், வாழ்ந்திருக்கிறதுக்கு நீங்க நிறைய பேர் சைக்கிளில் போகிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க, நிறைய பேர் நடந்து போகிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க, நிறைய பேர் பஸ்ஸில் போகிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க, நிறைய பேர் காரில் போகிறதுக்கும் கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் திரும்ப அகைன் ஒரு நாள் நடந்து திரும்ப அகைன் ஒரு நாள் பஸ்ஸில் போகணுன்றத நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே தாழ்ந்திருந்தோம், ஆனால் கர்த்தர் திரும்ப என்ன வச்சார், நம்மளை வாழ வச்சாரு. ஆனால் திரும்ப நமக்கு எப்படி இருக்கவும் கற்றுக்கணும். ஒரு தாழ்வு என்று ஒன்று வந்துச்சுன்னா என்னால் வாழ முடியுன்ற கண்டிஷன்ல யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாய் கர்த்தரோடு நடக்கிறவர்கள். வெறும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, அவர்கள் மட்டும் அல்ல. நான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமே. அப்போ தாவீது உயர்ந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இப்ப அடுத்து ஒரு கிங் வரார். யாருன்னா சாலமோன். சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயது. இப்போ இந்த பிள்ளை இவனை ஏத்துக்கணும், நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல. எப்படி ஏத்துக்கிறது, இந்த குட்டி பையனை எப்படி ஏத்துக்கிறது? அதுவும் சாலமோனுடைய பிறப்பு என்கிறது நிறைய பேரால வித்தியாசமாய் கருதப்பட்டது. யார்கிட்ட சாலமோனை பெற்றாரு? தாவீது பத்சேபாளுடைய மனைவியினிடத்தில் யாரை பெற்றான்? சாலோமனை பெற்றார். இந்த சாலோமனுடைய அம்மா சட்டப்படி யாருடைய ஒய்ஃப்? உரியாவின் மனைவி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ எல்லா ஜனங்களுக்குமே அங்க இருக்கிற யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம இவனை ஏத்துக்கிறது, எப்படி ஏத்துக்கிறது? ஆனா ஒரே ஒரு ஞானத்தினால முழு உலகமே, அந்த நாடுகளே அவனை ஏற்றுக்கொண்டது. பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக இப்ப ரெண்டு அம்மாங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஏன்
குழந்தை. ஒரு அம்மா சொல்லுது இதான் என் குழந்தை, அழுதுட்டே சொல்லுது. இன்னொரு அம்மா ஏங்கி அழுதுட்டு சொல்லுது இதான் என் குழந்தை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 பேரும் ஒரே வீட்டில் படுத்துக்கிறாங்க, 2 பேரும் ஒரே டைம் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க, 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே வெயிட்டு. ஆனால் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, நைட்டு படுக்கும்போது உருண்டு அந்த குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தைய சாகடிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்குதுல்ல. அம்மா உருண்டு குழந்தை செத்துச்சுன்னும் போது சே, அந்த அம்மா நல்ல வலதுபுறமும் இடதுபுறமும் நல்ல இடம் கொண்டு பெருகி எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரில. குண்டா இருக்கவங்க கோச்சிக்க வேண்டாம், அப்படி இல்லை. என்னவோ அந்த அம்மாவுக்கு என்ன பலவீனம்னு நமக்கு தெரில. ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பலசாலியும் கிடையாது, குண்டா இருக்கிறவங்க எல்லாருமே நோயாளியும் கிடையாது. ஆமே. அப்போ இது என்னவோ தெரில, இந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக 2 அம்மாங்க வந்து இதுதான் என் குழந்தை, இதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நம்ம வந்து பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய மாத்திர அதெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி மாத்துறாங்க அப்படின்னு எல்லாம். அது என்னமோ தெரியல, இது அடையாளம் பார்க்கவே முடியல. இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு, அன்னைக்கு எந்த டெஸ்டும் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. இப்பதான் முழு ஜனங்களுடைய அந்த அட்டென்ஷன் யார் பக்கமா திரும்புது அப்படின்னு சொன்னா, சாலமன் பக்கமா திரும்புது. என்ன பண்ண போறான் இந்த சின்ன பையன், என்ன பண்ண போறான் இந்த சின்ன பையன், இவன் எப்படி இதை நியாயம் தீர்க்க போறான் அப்படின்னு எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. சிலர் சொல்றாங்க அவ்வளோதான், இதோட இவனுடைய கதை முடிஞ்சிருச்சு, இனி இவன் ராஜாவா இருக்க முடியாது, இவன் கொடுக்குற தீர்ப்புல தான். ஆனா சாலமோனுக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கவுன்சிலிங் ஞானம் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம். அவன் ராஜ்ய பாரத்தில் அரையணையில ஏறின உடனே ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணி, அவனுடைய ஃபர்ஸ்ட் ஜெபமே என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நேர்த்தியாய ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பா நீ எதிரியினுடைய பிராணனை கேட்கலப்பா, பணத்தை கேட்கலப்பா, ஒண்ணுமே கேட்கலப்பா, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஞானத்தை கேட்டியே, நான் உன்னை எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தந்தேன். அப்ப அந்த ஞானம் வெளிப்படுது. அந்த குழந்தைய எடுத்துட்டு வாங்க, அதுக்கு மேல ஒரு பலிபீடத்தின் மேல கடத்தி ஒருத்தனை வர சொல்லி இந்த குழந்தைய 2ஆ கட் பண்ணி பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் கொடுத்துருப்பா அப்படின்னாரு. என்னடா இப்படி இந்த குழந்தைய கொல்றதுக்கு, குழந்தைய போய் கொல்றதுக்கு மனசாட்சி இல்ல ராஜாவா? உடனே அங்கிருந்து ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, வேண்டாம் அந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க வளர்த்துக்கட்டும், அது என் குழந்தை இல்லை அப்படின்னு. அப்போ சாலமன் சொல்லுகிற, உண்மையான தாய் இவ கிடையாது, அந்த அம்மா தான் உண்மையான தாய். இந்த தாய் குழந்தை சாகணும்னு நினைக்குது, அந்த தாய் குழந்தை பிழைக்கணும்னு நினைக்குது, அதனால அந்த அம்மாட்ட கொடுங்கன்னு உடனே எல்லாருக்கும் அப்படியே இந்த சின்ன பையனுடைய ஞானத்தை கேட்டு அப்படியே பூரிச்சு போய் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ஞானங்கள் வந்து சிலர் அங்கீகரிப்பதற்கு நம்முடைய ஞானம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் யார மாதிரி கேட்கணும்னா, சாலோமனை மாதிரி கேட்கணும், ஆண்டவரே இன்னொருத்தருடைய ஞானம் அல்ல, உங்க ஞானம் என்னிலே வெளிப்படட்டும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீர், இப்ப அது வெளிப்படட்டும். அப்போ சகல ஜனங்களும் அவனை ராஜாவாக அப்படியே அங்கீகரிக்கிறார்கள். அன்றிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு சேபா நாட்டு ராஜஸ்திரீ வர்றாங்க. அவனுடைய ஞானத்தினால் நிறைய கட்டடங்கள் கட்டப்படுகிறது. சாலோமன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதை மாதிரி கொண்டு வந்தவன் சாலோமன். அவன் தான் ஃபர்ஸ்ட், சாலோமனுடைய நாட்களில் தான் இந்த சர்வ் பண்ணுறாங்க பாருங்க, சாப்பாடை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை கண்டுபிடிக்கதான் அவனுடைய வாழ்க்கையில். பெரிய அழகழகான பில்டிங்ஸ் கட்டப்பட்டதா அவனுடைய நாட்களில். அவனுடைய ஞானம் திரளாய் அப்படியே பெருகிருச்சு. இது யார் கொடுத்தது என்றால் கர்த்தர் ஒருவரே. அப்போ இன்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாருமே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து, நீர் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கவுன்சிலரா எங்க இருங்கன்னா, எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சிருங்க ஆண்டவரே, எனக்குள்ளேயே வச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு பார்த்த உடனே செய்யலான்னு தோணணும், இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணணும். இது ஆபத்து, இது நஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணணும். இது சரி, இது தவறு அப்படின்னு எனக்குள்ள தோணணும். எனக்குள்ள ஒரு சக்தியை இப்போ வைங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் கண்காணித்து செய்யக்கூடிய அந்த ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்குள்ள கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் இரக்கமாய் கர்த்தர் தருவாராக. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இப்போ படிக்கிற பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை வைக்கப்படுது. அவன் எந்த இடத்துல படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ கர்த்தருடைய ஞானம் அந்த பிள்ளைய போய் தொடுது, அந்த மகளை போய் தொடுது. அப்படியே இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை கேட்க கேட்க அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே
நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அந்த பிள்ளையை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. தகப்பனே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. இரக்கம் செய்கிறவர், தயவு பாராட்டுகிறவர், அன்பு நிறைந்தவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிற கர்த்தர். அப்பா, இப்பொழுது எங்களுக்குள்ளேயே நல்லது எது கெட்டது எது என்று அறிகிற அந்த ஞானம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது தவறு எது சரி, அந்த ஞானம் இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளிப்படுவதாக ராஜா. இதை எப்படி தாண்டணும்ன்ற அந்த மகிமை உங்க பிள்ளைகளை மேல இப்ப வெளிப்படட்டும். இதை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஞானத்தை எங்களுடைய மாமிச பிரகாரம் அல்ல, உங்க பிரகாரம், நீங்க நினைக்கிற பிரகாரம் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபை, அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை, அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபை தாரும், அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஆமென். இப்போ இந்த எஃப்எம் ரேடியோ இது இன்னைக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சு. இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுனால இந்த எஃப்எம் ரேடியோ கொஞ்சம் அவுட் ஆஃப் பேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த ஜியோ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகி தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டு இருந்தது என்னன்னா இந்த எஃப்எம் தான். எங்கே போனாலும் என்ன ஓடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே போனாலும் எஃப்எம் ஓடிட்டே இருக்கும். எஃப்எம்ல பாட்டு போடுவாங்க. அந்த டேப் ரிகார்டே எஃப்எம்முக்குன்னு தனியாக டேப் ரிகார்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு வாலிப தங்கச்சி, அந்த தங்கச்சி என்னென்னமோ பேசுகிறா. அவள் சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது அவங்க அம்மாவுக்கே தெரில. என்னமோ யாரையோ ஒரு பையனை பார்த்துருக்காளாமா, கொஞ்சம் அவளை அந்த பையனை எப்படின்னு கரெக்டாக இடம் சொல்லிட்டானா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நான் கேட்டால் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறா பாஸ்டர், நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ நான் உட்கார வச்சு அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த பிள்ளை கதையாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஓயாமல் ராத்திரி பகலாக காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த எஃப்எம் இருக்குல்ல, எஃப்எம்ல ஒரு பாட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒரு மெயில், ஒரு பையன் பேசுவான், இல்லைன்னா ஒரு பொண்ணு பேசுவாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பையன் அதில் அடுத்த பாட்டு என்ன வரப்போகுது அப்படின்றத குறித்து கொஞ்சம் பேசிட்டு அடுத்த பாட்டு போடுவான். இவ என்ன அந்த பாப்பா என்ன பண்ணிட்டான்னா, நிறைய எஃப்எம் கேட்கறதுனால அந்த பையன் தான் கூட மட்டும் பேசுறது மாதிரி அவன் நினைச்சிட்டான். அவன் எஃப்எம்ல ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து அவன் பேசி, அதுவும் அப்ப பேசுறது கிடையாது, நேற்றைக்கு பேசினதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது தெரியாம அவன் டைரக்டா யார்கிட்டையும் பேசல, எங்கிட்ட மட்டும்தான் அவன் பேசுறான்னு இவளா ஒரு கற்பனையை பண்ணி அந்த பையன் பேசுறதெல்லாம் அவன் எஃப்எம்ல பேசுறத தன்னை நேசிக்கிறதா நினைச்சிட்டு இதா வீட்டுக்கு வெளியே வந்துட்டான். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான், நாளானைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படியே ஒரு மன பிரம்மையினால அந்த பிள்ளை அப்படியே போச்சு. அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு எஃப்எம் கேட்டுட்டு இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச பிள்ளைங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது போய் இது உண்மை இல்லை, இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் தரணும். பாருங்க, நிறைய பேர் முடி வெட்டிடுவாங்க, ஸ்டைல் ஒரு சினிமாவில் ஏதாவது ஒரு ஸ்டைல் வந்துச்சுன்னா அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? அவன் என்னமோ ஒரு ரூமுக்குள்ளே நடிக்கிறத போட்டு அது உண்மைன்னு நினச்சி நீ இப்படி பண்ணுறியப்பா அப்படின்னும் போது அந்த அறிவு எப்போ நம்முடைய பிள்ளைக்கு வரும்? அந்த அறிவை கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் சோர்ந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளையே. எனக்கு நடக்கவே தெரியல, நான் அடிக்கடி விழுந்து போறேன், ஆனா நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிற கர்த்தர். சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல,
என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து நடக்க முடியல, என் சொல்பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, என் சொல்பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. திரும்ப திரும்ப, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள். முடிஞ்சவன் கையை உயர்த்தி, நடக்க முடியல அப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அந்த கிருபை, இந்த பிரச்சனைகளை தாண்டக்கூடிய அந்த கிருபை கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்த ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க முடியல, என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்த ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க முடியல, என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்த ஒண்ணும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ சொல்லு, என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்த ஒண்ணும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ முடியல, நடக்க முடியல டாடி அப்பா. இப்ப அந்த கிருபை, இப்ப அந்த கிருபை, இப்ப அந்த கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதை கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள். கைகளை மேல உயர்த்தி, நடக்க முடியல டாடி, என்னால தனியா நடக்கவே முடியல, என்னால தனியவே நடக்க முடியலப்பா. இப்போ 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 நீர் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். நீர் கற்றுக் கொடுக்கிறவர், நீர் கற்றுக் கொடுக்கிறவர், நீர் சொல்லி தருகிறவர், என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறவர், நான் உனக்கு போதித்து நடப்பேன் என்று சொன்னவர். இயேசுவே எனக்குள்ளே இப்பொழுது குடிகொள்ளுவீராக ராஜா. நன்றி. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் தருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் உனக்கு தருவேன், தருவேன், தருவேன். நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர்,
நமக்கு சொல்லி தந்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லதையும் கெட்டதையும் அறியக்கூடிய ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தருகிற கர்த்தர். அதான் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபினால் திருப்தியாக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தரணும்னா, நமக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்னன்னா, காலைதோறும் அவருடைய கிருபைகள், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. சோ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். அதிகாலை ஜெபம் யாரெல்லாம் பண்றாங்களோ, இன்னொன்னு நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு. ஜெபம் பண்றதுலயே என்ன இருக்குது? எல்லாருடைய முதல் ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்ததில்லை. வேதத்துல எத்தனையோ பேர் முதல் ஜெபம் பண்ணாங்க, பதில் கொடுத்ததில்லை. ஆனா சாலோமோனுடைய ஜெபத்துக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே பதில் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவனுடைய ஜெபம் அப்படி ஜெபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் அப்படின்றது என்னன்னா, அல்லேலூயா சோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்ட்டு சிந்தை எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கும். என்ன நம்ம அது ஜெபம் அல்ல, அது ஜெபம் அல்ல. உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஜெபத்துல கூட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு அந்த கணக்கு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. கணக்கு சொல்ல வேண்டாம். அதான் இப்போ நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. சிலர் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் இருக்கு பாருங்க. இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நான் பெரிய யுத்தத்தை தாண்டிட்டேன்ற மாதிரி. இல்ல, நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லுகிறது எனக்கு சந்தோஷம், அது நல்லதுதான், அது கெட்டதுன்னு நான் சொல்லல. ஆண்டவரோட நடக்கிறதுக்கு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அது மனுஷங்க அங்கீகரிக்கிறாங்களோ இல்லை யாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இந்த 1000 ஸ்தோத்திர பலியை முழு இருதயத்தோட எத்தனை பேர் சொல்றாங்க? முழு மனசோட எத்தனை பேர் சொல்லுங்க? கர்த்தாவே நல்லவர், நீர் பெரியவர் அப்படின்னு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த சுப்ரவாதம், நம்ம நிறைய பேர் இந்துல இருந்து வந்திருப்பீங்கன்னு வைங்களேன். இந்துக்களுடைய வீட்டில் எல்லா வீட்லையுமே காலையில் எந்திரிச்ச உடனே என்ன போடுவாங்க? சுப்ரவாதம் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு. ஆனா உண்மையிலே எனக்கு இந்த ராகம் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுல என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் விளங்கி கொண்டதே கிடையாது. அது விளங்கினதே இல்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன சொல்றாங்கன்னே தெரியல. என்னமோ ஆனா அந்த ராகம் என்னாச்சு, டெய்லி கேட்கறதுனால அந்த ராகம் மனப்பாடமா இருக்குது. ஆனா நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் சுப்ரவாதம் ஓடும். ஆனா என்னன்னா அது அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவது சுப்ரவாதம் வாசிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. அப்படியே இன்னைக்கு ஒரு கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு பண்ண முடியாது. இது என்னன்னா உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். ஜெபம், ஆராதனை, ஆண்டவரை தேடுகிறதெல்லாம் நம்முடைய உணர்வு பூர்வமாய் கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறதுனால அல்ல. எதுக்கு செல்ல வேண்டியது? எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிற. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இத்தனை பேரும் வெள்ளிக்கிழமையானால் ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு அல்ல. இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், இங்க வந்ததுக்கு ஒரு ஜெபம், இங்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர். அப்படி ஒரு முழு மனதோட நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆராதனை இங்கே சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கிரியை செய்யாமல் போகவே போகாது. கிரியை செய்யாம போகாது. அப்போ எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் போதித்து நடத்தணும் அப்படின்னா நீங்க எப்போனா அந்த நாள் ஆரம்பத்துல அதிகாலையில உங்களுடைய வாழ்க்கையை, அதிகாலை ஜெபம் பண்ணாதவர்கள், அதிகாலை ஜெபம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் இந்த அதிகாலை ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். மன்னா காலையில பெய்கிற மன்னா தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 10 மணிக்கு மேல மன்னாவை போய் பார்த்தா மன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா உருக ஆரம்பிச்சிடும். அந்த மன்னாவனால பிரயோஜனமே இல்லை. அதனால காலைதோறும் அப்படி கிருபைகள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஸோ நம்பர் 1, முதலாவது, இன்றைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெருத்த ஆசீர்வாதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து கெஞ்சுற ஆண்டவரே, அழுற ஆண்டவரே,
கேட்கிற ஆண்டவரே. ஓ ஹalleluya. அந்த அபிஷேகம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பற்றி பிடிக்கட்டும். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பனார், பிரதர் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கிறது உண்மைதான். எனக்கு ஜெயிக்கவே முடியல, எனக்கு ஜெயிக்கவே தெரியல, எனக்கு தாண்டவே தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல, எனக்கு தெரியல 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 தெரியலையே அப்படின்ற அந்த வார்த்தையை யாருடைய இருதயத்துல இருந்தெல்லாம் பேசுறாங்களோ, ஆண்டவரை பார்த்து எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு இரக்கம் கடந்து வருகிறத நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கையை மட்டும் மேல உயர்த்தி, எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு, எனக்கு தெரியல ஆண்டவரே, இனி எப்படி என் பாசத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, இனி எவ்வளவு நாள் இந்த வீட்டுக்கு உழைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியலப்பா, இவங்க மனசை என் பக்கமா திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. சொல்லுங்க, தெரியல அப்படின்ற வார்த்தையை கையை உயர்த்தி இதுவரைக்கும் மனுஷங்கிட்ட சொல்லிருக்கலாம், இப்ப ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தெரியல அப்படின்ற அந்த வார்த்தையை ஏசப்பாட்ட சொன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு தெரிய வைக்காம போக மாட்டாரு. ஆமென். அந்த வார்த்தைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறவர். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து என்ன காரியம் தெரியலையோ, ஹalleluya, அவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல இறங்கி வருகிறது. கர்த்தர் நிறைய பேருக்கு ஞானத்தினால கர்த்தர் நிரப்புறார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைவேறுகிறது. சிஸ்டர், பிரதர், இல்ல ஆண்டவர் உங்களுடைய எதிரியை காட்டிலும் கர்த்தர் உங்களை தேறினவனாய் நிக்க பெற போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களை ஞானவானா பார்க்க போறாங்க, உங்களை ஞானவானா பார்க்க போறாங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுகிற விதமாய் கர்த்தர் வைக்க போறாரு. கேளுங்க, இயேசுவே, என் குடும்பத்தை நடத்த, என் வேலையை நடத்த, என்னுடைய சூழ்நிலைகளை சரி பண்ணுவதற்கு இப்பொழுது எனக்கு தெரியலப்பா, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலப்பா, தெரியல ஆண்டவரே, தெரியலப்பா, தெரியலன்னு சொல்லும் போதே கற்றுக் கொடுக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சொல் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியும், என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன். எல்லாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு ஜெபமா வரட்டும், ஜெபமா வரட்டும். எஸ் எஸ், ஆமென். கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த உபவாச ஜெபத்துல உலாவி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இல்ல சகோதரனே, இல்ல சகோதரியே, இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நான் உனக்கு போதித்து, அவரே உங்களுக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து, ஹalleluya ஹalleluya, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் அந்த ஸ்பிரிட், அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, என் ஆழ்வெலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒண்ணும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, நடக்க முடியல டாடி, டாடி, என்னால அதை தாண்டவே முடியல ஆண்டவரே, நடக்க முடியல ஏசப்பா. மகிமை மகிமை ஒவ்வொருத்தர் மேலே இந்த சத்தத்தை எங்கிருந்தெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ, எவ்வளவு தூரத்துல இருந்து உச்சரித்தாலும் அந்த வல்லமை அவங்க மேல அப்படியே கடந்து வரட்டும்பா, கடந்து வரட்டும்பா, கடந்து வரட்டும்பா. ஓ ஹalleluya. அந்த சாலோமனை ஒரு நாள் அங்கீகரிச்சாங்கல்ல அந்த ஜனங்கள், அதே போல என் பிள்ளையை அங்கீகரிக்கிற நாள் வரட்டும். இனி யாருமே சொல்ல வேண்டியதில்லை, இனி யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய காரியத்தை ஞானமாய் செய்யக்கூடிய அறிவை, புத்தியை இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க.
தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு போதிச்சு நம்ம காரியத்தை நம்மவே செய்கிற அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நீங்க இந்த சீக்கிரட்டை மறக்கவே கூடாது. தெரியலையா, நீங்க தோற்று போறீங்களா, விழுந்து போறீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஒன்றும் இல்லை, அதிகாலையில் முழங்கால் படிடுங்க. யாருமே விழிக்கிறதுக்கு முன்னாடி விழிச்சிருங்க. போய் உட்காந்து ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் ஒரு கிருபை தாருன்னு கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், அதுல கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் நிற்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்த அந்த பேனிக் டிசார்டர் அப்படின்னா அந்த மன அழுத்தம், இந்த வியாதியை சரி பண்ணுவதற்கு மருந்து மாத்திரையினால சரி பண்ணவே முடியல. அது அடிக்ஷன். அந்த மருந்து மாத்திரைன்றது சாகிற வரைக்கும் எடுக்கக்கூடியது. சுகர் மாதிரி, பிபி மாதிரி அந்த மாதிரி எடுக்கக்கூடியதுன்னு வைங்களேன். எனக்கு இந்த அழுத்தம் வரும்போது போட்டுக்குங்க, இல்லைன்னா சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே இந்த மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு, இந்த மன அழுத்தத்தில் எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு டேப்லெட்டுக்கு 2 வருஷம் அடிமையானதுக்கு அப்புறம் வெளியே வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கப்புறம் எத்தனையோ மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன், கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். ஆனால் 2-3 இயர்ஸ் கண்டினியூவாக டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா திரும்பி அகைன் வர்றது ஐயா ஆண்டவர் தான் அதை செய்யணும். அப்போ தான் என்னன்னா ஒரு டெத்து பார்த்துட்டோன்னு வைங்களேன், ஒரு மரணம் பார்த்துட்டோன்னு வைங்களேன், உடனே திரும்ப அகைன் அதே மாதிரி ஆகும். ஏதோ ஒரு தோல்வியை பார்த்துட்டோன்னு வைங்களேன், உடனே அதே மாதிரி மன அழுத்தம் வந்துடும். அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு பிரச்சனை வருமா, அந்த மாதிரி திரும்பி அகைன் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆண்டவரே இது இப்படிதான் இருக்குமா, சரி நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளா, என்ன குத்தாதபடி அது முள்ளா அப்படின்னு மாதிரிலாம் ஜெபம் பண்ணும்போது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், வேற எது வேணாலும் அனுமதிங்க, ஆனால் இது வேண்டாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன அப்படின்னா கர்த்தரே இந்த வியாதி எங்க இருந்து எப்படி வருது, நீ இதை எப்படி மேற்கொள்ளலாம், இது ஒருவேளை உன்னை இப்படி கொண்டு போச்சுன்னா நீ எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி யாருமே சொல்லி கொடுக்கல, யாருமே கற்றுக் கொடுக்கல. கர்த்தரே ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா அதை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அடக்காராதனை ஒருத்தர் நடத்த முடியாது, ஒரு மரண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஆக்சிடென்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு ரத்தத்தை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் அவர் அந்த கிருபையை வச்சதுக்கு பிற்பாடு எனக்கு இந்த பிரச்சனை அது என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவ்வளவு ஞானமாய் நடத்துகிறார். அதனால நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்க வெளியே வர முடியாத சில சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள டிஃபால்ட்டா அந்த பலவீனம் இருக்கலாம், உங்க அம்மாக்குள்ள இருக்கலாம், உங்க அப்பாவுக்குள்ள இருக்கலாம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மட்டும் அதுல இருந்து ரொம்ப அழகா அதை தப்பிச்சு கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் அதிகாலை ஜெபத்துல உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை. நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தரணும், அவரே உங்களை நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம், அப்படின்னா எதை எடுத்தாலும் ஆண்டவரிடத்துல நியூஸ் சொல்லுகிற ஒரு கிருபை உங்களுக்குள்ள இருந்தா போதும். எதை எடுத்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லணும். என்ன நடந்தாலும் தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது என்ன நடந்தாலும் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே என்ன பண்றது, என்ன செய்வது, அதான் இப்பொழுது நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, மனுஷ கையில விழாதிருப்பேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. உடனே அந்த இவன் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுக்குற டிசைட் கூட இல்ல, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, ஆண்டவரே. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற A to Z எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார்களோ, எல்லாவற்றையும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு சொல்லுங்களேன், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லணுமா? ஆனா நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் மனுஷனுக்கு சொல்லி பழக்கமாயி போச்சு. நம்ம கையில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால டப்புன்னு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்றது நமக்கு வழக்கமாயிடுச்சு. இல்லைன்னா இப்பெல்லாம் தேடுறது வழக்கமாயிடுச்சு. கூகுள்னு ஒன்று வந்துச்சோ இல்லையோ, உடனே எது நடந்தாலும் உடனே கூகுளில் போய் தேடுறது, இதுக்கு என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு. எலி பூந்தா என்ன பண்றது, எலி வெளியே போகணும்னா என்ன பண்றது, இதெல்லாம் தேடுறவங்க. ஐயோ, சிலரெல்லாம்
இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது. எல்லாத்துக்கும் அதில் யாராவது ஒருத்தர் 4 விதமாக பேசுவாங்க, அதை 4 விதம் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எல்லாத்தையும் யாருக்கு தெரியப்படுத்தணும்னா கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். நான் இன்னைக்கு வெளியில் கிளம்பி போகிறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த படிப்பை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இப்போ நான் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியல, நீங்க என்ன கைட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் உங்களை அறியாமலே ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். அதுல உங்களுக்கு ஒரு நாலேஜ் கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. அப்ப நம்பர் 1, முதலாவதாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் பெற்றுக்கொள்வான். நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும்னா எல்லாவற்றையும் அவருக்கு என்ன படுத்துங்கள் அப்படின்னா, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலிருந்து வாசிங்கன்னா எல்லாத்தையும் ராஜாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே யாருக்கு சொல்லிடுறாரு? ஆண்டவருக்கு சொல்லிடுறாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி போகணும், எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க, எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அவருக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் இப்படி எளிமை நிற்க போறோம். எல்லாரும் எளிமை நின்று கர்த்தர் சமூகத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை எல்லாரும் நான் ஒரு 15 நிமிஷம் இந்த செய்திக்கு இடையில உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகான ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போறார். புத்தி உள்ளவங்களா கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் இத்தனை நாள் வரைக்கும், கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுடைய ஊரில் நான் இருந்த நாட்களில், நாங்கள் இருந்த கிராமத்தில் அன்னைக்கு இருந்ததில் ரொம்ப ஹீரோயிசம் யார் அப்படின்னா விஜயகாந்த். இறந்து போனார்ல நடிகர் விஜயகாந்த். இந்த நடிகர் விஜயகாந்துக்குன்னு எங்களுடைய ஊரில் ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸே இருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் 15 இந்த வருஷம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பிறக்கும்போது 20 வருஷம் ஆண்டு விழா. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ராத்திரி 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க கச்சேரி. இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு டான்ஸ் பண்ணி அதுல விஜயகாந்த் பாடின ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டோம்னா ஆளாளுக்கு பணத்தை குத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க ஊர்ல இது ஒரு பெரிய பழக்கம். 10 ரூபாய் நோட் எடுத்து ஒரு பெண் அப்படியே குத்திட்டு போயிடுவாங்க, அதோட ஆடுவாங்க. அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர். எங்க அண்ணன் விஜயகாந்துக்கு ரசிகர், மூத்த அண்ணன் விஜயகாந்துக்கு ரசிகர். மூத்த அண்ணன் பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்டு வாங்கி வச்சிருக்காரு. அத்தனை சிடிஸ், அத்தனை கேசட் அடுக்கி வச்சிருப்பான் பாட்டு கேட்கறது. ஆனா இன்று வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நாளாகிலும் ஒரு சினிமாக்காரங்களுடைய போஸ்டை கூட என் கையில நான் எடுத்துட்டு வந்ததும் இல்லை, என் வீட்டில் ஒட்டுனதும் இல்லை, ஒரு நாள் கூட. ஆனா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஒரு ரூம் தனியா ரூம், அந்த ரூம்ல ஃபுல்லா விஜயகாந்த் போட்டோ ஒட்டி வச்சிருப்பான். ஆமா, நிறைய அப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடிகர்கள், அந்த மாதிரி ஆட்களுடைய, ஏன்னா அவங்க அவ்வளோ. ஆனா அந்த காலத்திலேயே ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஃபுட்பால் விளையாடுறாங்களா, அதுல ஒருத்தரை பிடிச்சிக்கிறது. கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அதுல ஒருத்தரை பிடிச்சிக்கிறது. அப்பா, இந்த பசங்க பண்ணுகிற அட்டகாசம் பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தரை பிடிச்சி, அது கூட பரவாயில்ல. இந்த பொம்பளை பிள்ளைங்க அதுங்க யாராவது ஒருத்தரை ஒரு ஹீரோவை பிடிச்சிச்சுன்னா உடனே இதுல ஒட்டி வைக்கிறது, அது தெரியாம தான் அறியாம தான். அது ஒரு மனித வணக்கம் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய அப்படின்னா இறந்து போனவங்களுடைய போட்டோஸை கூட நம்முடைய வீட்டில் வைக்காம இருக்கிறது நல்லது. ஆமேனே வர மாட்டேங்குது. நம்ம அப்ப நடிகர்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள ஒட்டி வைக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்ல. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு யார் அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நான் அவருக்கு மட்டும்தான் ஃபாலோவர். ஆமேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் தான் நமக்கு எல்லாமே. அப்போ இந்த அத்தனை பேரும் ஊர்ல அத்தனை பசங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது நான் 1 ரூபாய் அதுக்காக செலவு பண்ணதில்லை, நான் ஒரு காரியத்தையும் பண்ணதில்லை. அப்போ என்னன்னா அது தப்பு என்கிறத அந்த வயசுலயே எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு நல்லவர் கர்த்தர், எவ்வளவு நல்லவர் கர்த்தர். இந்த ஞானம் யாரால வந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார்.
நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தரப்போகிறார். இப்ப நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லணும், ஆனா எனக்கு சொல்லுங்க, சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீங்க என்னோட பேசுறத நான் உணரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், இதை எப்படி மேற்கொள்ளணும், இதை எப்படி தாண்டணும்னு எனக்குள்ள ஒரு ஆவியானுடைய வலிமை இப்ப கடந்து வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், ஹalleluya, ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. சாலோமனுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா. தாவீதுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தீங்களே அப்பா. தானியேலுக்கு அங்கே அந்நிய நாட்டிலே அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுதே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு, உமது அடியானாகிய எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு உங்க ஞானத்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை என் தலையின் மேல், என் சன்னதியின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அப்படியே அப்படியே. உங்க வருகை தாமதிச்சா என்ன பார்க்கிறவங்க நிறைய பேர் சொல்லணும், அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் சமாளிச்சிருவான், அவனோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவனுக்கு ரொம்ப அழகான ஞானம் இருக்குது, அவனுக்கு நல்ல ஞானம் இருக்குது, அவன் எங்க போனாலும் தாண்டி வந்துருவான்னு சொல்ற அளவிற்கு வல்லமை வல்லமை வல்லமை. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்கள் மேல் இருக்கட்டும். வல்லமை 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 வல்லமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைப்பீராக ராஜா. அந்த மகிமை எங்கள் தலையின் மேல வைப்பீராக ராஜா. இப்பொழுது எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது ஆளுகை செய்யும் அப்பா. செய்யும் செய்யும் செய்யும். இப்பொழுது ஆளுகை செய்யும். ஓ ஹalleluya. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவர், என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. சொல்லுங்க எல்லாரும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும், உடைத்து விடும் ஒரு மாற்றம். உடைத்து விடும் ஒரு மாற்றம். பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், பயம். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, ஆவியானவரே, என் ஆற்றலான், என் ஆற்றலானவரே. சத்தமா சொல்லிக்கொண்டே, ஆவியானவரே. ஓ ஹalleluya. ஓ நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம், என் நினைவெல்லாம் உமதாகணும் அப்பா. என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும்,
முடிஞ்ச கையை உயர்த்தி ஆவியா. எஸ், கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எஸ், திரும்ப திரும்ப கையை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் ஆற்றல் ஓ ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. ஆமென். இப்படி கண்களை திறந்து பாருங்க. நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் சில சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் ரொம்ப ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரோடு கூட 3.5 வருடத்தில் ஊழியத்தில் இருந்த சீடர்கள், அவங்கள ஆண்டவர் தேடி போகும்போது பெரிய பெரிய அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கற்றுக் கொடுக்குற ஞானம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கிளாஸ் நடந்துருச்சு. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சுக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க, தங்களுடைய நாலேஜை வளர்த்துறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுக்காக நிறைய கல்வி கூடங்கள் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் உண்மையிலேயே அவருடைய ஊழியத்திற்கு கர்த்தர் போயிருக்கணும்னா எங்கே போயிருக்கணும்னா அந்த மாதிரி கல்வி கூடியங்களும் அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டருக்கு தான் போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டருக்கெல்லாம் போகல. ஆண்டவர் எங்கே போனாருன்னா, அங்கே இருக்கிறதுலையே அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க பண்ணுற வேலை என்ன வேலை அப்படின்னா மீன் பிடிக்கிற தொழில். அதுக்கு எந்த நாலேஜும் இல்லை. ஒன்று மட்டும், கடலில் இருக்கிற மீன் எப்போ வருது எப்போ பிடி, அந்த நாலேஜ் இருந்தால் போதும், அதில் வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் கர்த்தர் அவர்களை போய் தெரிந்தெடுத்து அவர்களை ஊழியக்காரர்களாய் மாற்றி, அவங்க ஒரு நாள் மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஏற்கனவே படித்தவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பார்த்தாங்களாமாமா, இவர்கள் கல்வி அறிவு சொல்லுங்களேன் படிக்கவே இல்லையாப்பா, இவனுக்கு பேசவே தெரியாது, இவன் எங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தான், இப்படி பேசுறான்னு சொல்லி அவர்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தினால நிரப்பியிருந்தாராம். 10 வருஷம் ட்ரைனிங் சென்டர்ல பண்ண முடியாததை ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்தில் கர்த்தர் தந்துட்டார். அதனால நம்ம எவ்வளவு முட்டாள்களா இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு முட்டாள்களா இருந்தாலும், நம்மை ஞானவான்களாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு பைபிள்லே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெகேமியா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ராஜாவினிடத்துலேருந்து பர்மிஷன் கேட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி தன்னுடைய விஷனை வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார். இந்த மாதிரி இருக்குப்பா, நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நான் அப்படி தான் வந்திருக்கிறேன், எனக்கு அங்கே அவ்வளோ சொகுசான வேலை, ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஏன் வந்தேன்னு சொன்னால் உங்களை எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குது, இந்த அலங்கத்தை நம்ம கட்டியே ஆகணும், இது கதவெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ வேலையில் இருந்த ஒரு மனுஷன், பானபாத்திரக்காரன், அவன் நல்ல ஹை போஸ்ட், அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. நான் இப்போ இந்த இது போயிருந்தேன்ல சுவிட்சர்லாண்டு, அப்போ நாங்கள் அந்த சர்ச்சை பூட்டிட்டு வெளியே வரும்போது ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க வந்து அமெரிக்கன் எம்பசி அதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கன் எம்பசிக்கு உள்ளே வந்து லேப்டாப்பை உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு, நீங்கள் வெளியே கொடுத்துட்டு போகணும், வெளியே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எம்பசி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சர்ச்சு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அந்த அமெரிக்க எம்பசிலேருந்து கொஞ்சம் நடந்து தூரத்தில் வரணும். இந்த லேடி அவங்க வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்தில் எங்கள் பக்கத்தில் சர்ச் இருக்குன்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க பக்கத்தில் அந்த சர்ச்சை கண்டுபிடிச்சு அவங்களுடைய லேப்டாப் அப்படியே கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு, சார் இது சர்ச்சில் இருக்கட்டும், இந்த மாதிரி அமெரிக்கன் எம்பசி வந்திருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும் போல், உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த லேப்டாப்பை வச்சுருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டருடைய மகன் அவங்கள பார்த்து, இல்லை இவ்வளோ காஸ்ட்லியான இந்த லேப்டாப்பை, இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தவங்களுடைய லேப்டாப்பில் அவங்களுடைய நிறைய இருக்கும்ல, எப்படி நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க எங்கள்கிட்ட, எங்களை யாருன்னே பார்த்ததில்ல, உங்களுக்கு யாருன்னே எங்களை தெரியாது, எப்படி கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து, நீங்கள் சர்ச் இல்லை, இது சர்ச்சு, இது ஆண்டவரை ஆராதிக்க வர பிள்ளைங்க, கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய பொருளை என்ன பண்ண மாட்டீங்க,
கண்டிப்பா நீங்க திருட மாட்டீங்க. நீங்க எப்படி திருடுவீங்க? நீங்க எல்லாம் திருட மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கையா கொடுத்துட்டு போய் அப்புறம் எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த நாட்களிலே அந்த நாட்டிற்கு எதிராக இருந்த அந்த ராஜாக்கள் வந்து எப்படிப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு வச்சாங்கன்னா, இவங்க பிடிச்சிட்டு போன யூத பிள்ளைங்களை தான் வேலைக்கு வச்சாங்க. பானபாத்திரக்காரர் தலைவர்கள் எல்லாம் பாருங்க, இவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க. இவனுக்கு பானபாத்திரக்காரனுடைய போஸ்ட்னா ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுற போஸ்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. நீங்க அடிமையா வந்தா கூட நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இப்ப நான் இவ்வளவு போஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், இப்ப இந்த கட்டணும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் கையை கொடுத்து அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தின. நாங்க வரோம் எல்லாருமே சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ. இப்போ கட்டிட்டே வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, வேலைக்கும் போல, பண நெருக்கடி, சாப்பாடும் இல்லை, வேலையும் செய்யணும். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலை நிக்குது. வேகமா கட்டிட்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மண்மேடுகள்லாம் அப்படியே இருக்குது. எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. திரும்ப இவங்களை ஒண்ணுபடுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்பதான் நெகேமியா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரே எப்படி பண்ணணும்னே தெரியல. திரும்ப பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்குள்ள அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லி அழகா அவங்களிடத்துல பேசி கிளியர் பண்ணி அப்படி போனவங்க எல்லாம் சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அலங்கத்தை முழுவதும் கட்டி எழுப்புறதற்கு கர்த்தர் அந்த நெகேமியாவுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இடிந்து போகிற நிறைய இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை கர்த்தர் உங்க ஞானத்தினால, உங்க அறிவினால, உங்க புத்தினால கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. இடிந்து போன குடும்பங்கள் உங்களால் கட்டப்பட போகிறது. இடிந்து கிடக்கிற வியாபாரங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து கிடக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை அழகா நடத்தி கொண்டு போகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அப்படிதான் ஒரு ஞானம் இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த அந்த மனுஷனுக்கு பாருங்களேன் அப்படி இருக்குது. இல்ல பரவாயில்ல, அதை விட்டுட்டு சரி நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணல, நீங்க எல்லாம் கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, சரி நீங்க வச்சுக்கோங்க, நான் என் ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கலாம். ஆனா நெகேமியா அப்படி பண்ணல. இல்ல இவங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும், எப்படி இவங்களை தட்டி கொடுக்க முடியும், அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. வேண்டான்னு தூக்கி போயிட்டாங்க. நாங்க வரல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த ஸ்பீடெல்லாம் போச்சு. அவங்களுக்கு அந்த தரிசனம் எல்லாம் போச்சு. எல்லாரும் நம்பி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அப்படியே ஒன்னா கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுகிற அன்னைக்கு பல ஆண்டுகள் தாண்டி அந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்காக ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பலிபீடமே அங்க வைக்கப்படலை. ஃபர்ஸ்ட் டைம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்ப வார வாரம் அது வழக்கமா இருந்து. இயேசு ஒரு ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணார்ல, வார வாரம் அந்த அந்த ஆலயத்துல பைபிளை திறந்து ஒரு வேத பகுதியை வாசிச்சு நம்ம சர்ச்சின் மாதிரி பிரசங்கம் பண்றது வழக்கம். ஆனா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் பைபிளை வாசிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பைபிளை திறந்து அவங்க வாசிக்கும் போது ஜனங்களுக்கு துக்கம் தாங்க முடியாம ஓன்னு அழுதாங்களாம். எப்படி இருந்தோம் எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய அன்னைக்கு அழுகையாவே போச்சு. உடனே எல்லாரையும் அமர்த்தி தேவ மனுஷன் சொல்கிறார், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அப்படியே சோகமா இருந்து தன்னுடைய முன்னோர்களை நினைச்சு, நிறைய பேர் தாத்தாவை நினைச்சு, பாட்டியை நினைச்சு, அப்பாவை நினைச்சு, அம்மாவை நினைச்சு, தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் நினைச்சு அழுகுறாங்க. ஏன்னா எல்லாருமே யுத்தத்துல நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, நிறைய பேருக்கு கை இல்லாம கால் இல்லாம அந்த மாதிரிலாம் செத்துட்டாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வர்றாங்க. சரி அவங்க எல்லாம் இருந்தாங்களேன்னு அந்த துக்கமான ஒரு சூழ்நிலைய இன்னைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாள் விசாரப்படக்கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களுக்கு என்ன அனுப்புங்க, எல்லாருக்கும் எல்லா சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அனுப்புங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இன்னைக்கு துக்கமா இருக்கக்கூடாதுன்னு. அவ்வளவு துக்கமா இருந்த அந்த டீமை அவன் தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா மாத்துறாரு. இது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போ அந்த சூழ்நிலையை அவ்வளோ அழகா கொண்டு போறாரு. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, அப்படியே துக்கமான சூழ்நிலையை சந்தோஷமா அப்படியே மாற்றி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர், உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் நம்மேல் இப்போ ஒரு 10 டைம் நம்ம சொல்ல போறோம். என்னன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு
இப்போ உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளுடைய பேரையும் சொல்லி இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளையாகிய ஜூடாவுக்காக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவனை போதித்து, கர்த்தர் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காண்பித்து, அவன் மேல் கண்ணை வைத்து அவனுக்கு நீர் ஆலோசனை சொல்லுவீராக. கேபாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவனை போதித்து, அவன் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு காண்பித்து, அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, நீர் அந்த பிள்ளையை நடத்துவீராக. நீங்க அப்படியே ஒன்னொன்னு அந்த வசனத்தை சொல்லுங்க. எஸ், ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் பிள்ளைய கத்த நடத்த போறார், என் மகனை கத்த நடத்த போறார், என் மகளை கத்த நடத்த போறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஆமேன், அவன் அதை தாண்டுவான், அவன் அதை ஜெயிப்பான், அவன் அதை துணிந்து செயல்படுவான். ஆமேன். அது அவனை சேதப்படுத்தாது. உலகத்தில் இருக்கிற எந்த தவறான ஆலோசனைகளும் என் பிள்ளையை வந்து தொடாது. ஆமேன். அவனை விலத்தள்ளுகிற ஆலோசனைகள் வந்து தொடாது. தவறான முன்மாதிரிகள் அவனுக்கு முன்பு இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் அவனுக்கு தரப்போறார். நல்ல ஜெபிக்க அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. இந்த வல்லமை சர்ச்சில் இருக்கிறவங்க மேல, ஆன்லைன்ல இருக்கிறவங்க மேல, இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலையும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்ப நடக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் சத்தமா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் சொல்லுங்க, தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கோடி நன்றி அப்பா. நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை. இந்த வார்த்தையினுடைய ஒரு அடி கூட மாறாமல், ஒரு வார்த்தை கூட மாறாமல், அத்தனை வார்த்தைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகள் மேலும், அவர்களுடைய பிள்ளைகள் மேலும், வம்சத்தின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைவரமாய் தங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் கேட்கணும், எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டிங்க, எவ்வளவு இந்த பிரச்சனையை சமாளிச்சீங்க, உங்களுக்கு எப்படி இது, நிறைய பேர் கேட்கணும். இவ்வளவு சீக்கிரமாய் இந்த காரியம் அகப்பட்டது எப்படி, எப்படி இதை செஞ்சீங்க? எங்க பிள்ளைங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். யாரும் எங்களுக்கு சொல்லல, யார் எங்களுக்கு ஆலோசனை கூட கொடுக்கல. நான் ஒருத்தர் போய் நிக்கல. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், கர்த்தரே எனக்கு சொல்லி கொடுத்தார், கர்த்தரே என்னை தப்புவித்தார்.
அவரே என் கரத்தை பிடிச்சு நடத்தினார். உங்க வருகை தாமதிக்கும்னா வருகிற 2025 நியூ இயர் சர்வீஸ்ல எங்க பிள்ளைங்க சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு காண்பித்து என்மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் பாடுவேன். எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. எந்தெந்த காரியத்துல எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜபத்தில் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளை இது தெரியாம தடுமாறுறான், என் பிள்ளை இதை தெரியாததுனால ஆகாதுன்னு தள்ள அந்த கல்ல மாதிரி ஒதுக்கிட்டாங்க, என் பிள்ளைக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஞான குறைவுன்றாங்க, எனக்கு தெரியாதுன்னு என்னை அவாய்ட் பண்றாங்க, என்னை மன நோகடிக்கிறாங்க, என்னை பைத்தியக்காரின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் ஜப குறிப்பு வைத்திருக்கிறார்களோ, இந்த உபவாச ஜபத்தில் அவர்களுக்காக உம்முடைய பாதத்தை பிடிக்கிறேன். ஞானத்தின் ஐஸ்வர்யமான கர்த்தர், ஞானத்தில் உறைவிடமான கர்த்தர், எந்த பேரையும் ஞானியாக்குற கர்த்தர், கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், இப்போ அவர்கள் 100 பேருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு, சொல்லி தருகிற அளவிற்கு அந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஐடியாஸை என் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, பிழைக்கக்கூடிய ஐடியாஸை தாங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய ஐடியாஸை தாங்க ஆண்டவரே, சோதனைகளை தாண்டக்கூடிய அந்த ஐடியாஸை கொடுங்க ராஜா. நன்றி அப்பா. வேற யாரும் வேண்டாம், வேற யாரும் வேண்டாம், யாருமே ட்ரீட்மெண்ட் கூட பண்ண வேண்டாம். என் பிள்ளைகளே சொல்லணும், ஆண்டவரே என்னை அழகா கொண்டு போயிட்டாரு, என் பிள்ளைய ஆண்டவரே அழகா நடத்தினாரு. ஆமே, நான் விழுந்துருவேன் தான் நினைச்சேன், ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அழகா அதிலிருந்து என்னை அழகா தூக்கிட்டு வந்ததை நான் பார்த்தேன்னு அந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லுகிற அந்த நாள் வரப்போகிறதற்காய் கைகளை தட்டும் போதே அந்த அபிஷேகம் அவங்க தலை மேல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அவமானப்பட்டு போவானாக. இவர்களை தாழ்வாய் நினைத்த, குறைவாய் நினைத்த அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் ஞானத்திலையும் வல்லமையிலையும் சிறந்தவர்களாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ வைக்க போகிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை எவ்வளோ தூரத்துல இருந்து, எத்தனையோ நாடுகளில் இருந்து என் பிள்ளைங்க நிறைய பேர் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறாங்களே, இதை உச்சரிக்க அவங்க தலை மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டாண்டு. வேலைக்கு போகிற இடத்துல இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு என் பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சீக்கிரமா அவங்க சொல்லணும், தெரியாதுன்ற வார்த்தை அல்ல, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தெரியாதுன்ற வார்த்தையை எந்த மனுஷனிடத்துல என் பிள்ளைங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான், உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த வார்த்தையை நாங்க சொல்லணும். அந்த அளவிற்கு எங்களை நடத்துகிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வயசுலயே இவ்வளவு ஒரு ஞானமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரச்சனையை இவ்வளவு சுலபமா தாண்டலாமா? இந்த மாதிரி நிறைய பிரமிக்கத்தக்க விஷயத்தை, நிறைய ஆச்சரியப்படுகிற தக்க விஷயத்தை இதோ இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அட்டெண்ட் பண்ணுகிற பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் பிரமிப்பா பார்க்கணும், நிறைய பேர் ஆச்சரியமா பார்க்கணும். உனக்கு படிப்பு என்னடா, உனக்கு படிப்பு என்ன, நீ எப்படி இருந்த, உனக்கு எப்படி இப்படி எப்படி இப்படி, யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? அந்த இடத்துல உங்க நாம மட்டும் மகிமைப்படணும், அங்க நீங்க மட்டும் மகிமைப்படணும், அங்க நீங்க மட்டும் நிக்கணும், அங்க நீங்க மட்டும் உயரணும். எங்க சுய பலத்தால நடக்க முடியல, எங்க பண பலத்தால முடியல, எங்க ஆள் பலத்தால முடியல. அந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல உங்களை நாங்க உயர்த்தணும். என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், நான் நடக்க வேண்டிய வழி அவர் எனக்கு காண்பித்தார், அவர் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார். ஸ்தோத்திரப்பா. நன்மை எது தீமை எதுன்னு எங்க பிள்ளைகளுக்கு தெரியல ஆண்டவரே. தீமையை போய் அடைஞ்சதுக்கு பிறகுதான் இந்த தீமைன்னே தெரியுதுப்பா. காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே. ஒரு டைம் விழுந்தாச்சு, 2 டைம் விழுந்தாச்சு, விழுந்துட்டே இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அதுல இருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக, கர்த்தர் நம்மோடு பேசினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.